வெல்கம் டு திவான் மில் சேனல். இன்னைக்கு நம்ம திவான் மில் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹேர் போலெல்லாம் அதுக்குள்ளே இரும்பில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இதில் நீங்கள் பிளாஸ்டிக்கும் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கிராஃப்ட் பைப் கிளீனர் எடுத்து வச்சுருக்கேன். இது முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படும் இந்த கிராஃப்ட்டுக்கு. இதை நான் டோட்டலாக மதுரையில் போய் கிராஃப்ட் திங்ஸ் வாங்கும்போது நான் ரிவ்யூ பண்ணும்போது காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு நான் ஞாபகமே இல்லை இது இருக்குன்றதே. ஸோ இன்றைக்கி தான் நான் இதை பார்த்து இதை வச்சு இப்போ ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இந்த ரப்பர் பேண்ட் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு பிடிச்ச கலரை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும், எல்லா கலர்ஸுமே இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒரே ஒரு கலர் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்து இந்த கிராஃப்டை நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேம்பூ ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பேம்பூ ஸ்டிக் இல்லாட்டி நார்மலான ஒரு குச்சி கூட எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த பைப் கிளீனரை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பைப் கிளீனர் எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு இந்த பேம்பூ ஸ்டிக்கில் சுத்த போகிறோம். பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு பிங்க் கலர் பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேம்பூ ஸ்டிக்கை சுற்றி இதை நம்ம ஒட்டி சுற்ற போகிறோம். இதில் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃப்ட் பைப் கிளீனர் ஒரு ரோல் வாங்கினீங்கனாலே போதும், நிறைய இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிராஃப்டை பிடிச்ச கலர்லையும் இதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை அப்படியே கீழே உருவிட போகிறோம். சுற்றினதுக்கப்புறம் அதுக்குள்ளே நரம்பு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா கிச்சன் இருக்கும், நூல் மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்குமா. உருவிட்டு அப்படியே இதை நம்ம மடக்கி அப்படியே சுருட்டிட போகிறோம். அவ்வளோதான். அதோட கீழ்ப்பகுதியை நல்லா சுற்றி வச்சுக்கோங்க, அது பிரியாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம வெவ்வேறு அளவுகளில் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன்னா, இப்போ ஒரு சின்ன சைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெவ்வேறு அளவுகளில் இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேப் விடாமல் சுற்றிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இப்படி மடக்கிட்டு நம்ம நம்மளுக்கு தேவையான அளவுகளில் இதை நம்ம வச்சுக்கலாம். குட்டியாக வேணும்னா நம்ம குட்டியாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதை அப்படியே இழுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக நீளமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுகளில் நம்ம இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ பெரிய சைஸ் ஒன்று பண்ணிட்டோம், மீடியம் சைஸ் ஒன்று பண்ணிட்டோம். இப்போ அதே இது குட்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு அதே ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி நல்லா முதல்ல சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அப்படியே உருவிட்டு நம்ம மடக்கிட்டோம்னா நம்மளுக்கு குட்டி சைஸ் கிடச்சிரும். நம்ம லென்த் பண்ணாமல் அப்படியே மடக்கிடுறோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டியாக கிடைக்கும். இதிலே கிளிட்டர் பைப் கிளீனரும் இருக்குது. பட் நான் நார்மலானது தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு பண்ண பிடிச்சிருக்கோ ஸோ அந்த இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீதம் இருக்க அந்த பைப் கிளீனர்ஸ்லையும் நம்ம பண்ணிக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கிற இந்த ஹேர் போ அளவை கொடுத்து தான் நம்ம எத்தனை எண்ணிக்கையில் பண்ணணுன்றது இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பெருசு ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் இருக்க சைஸ் எல்லாம் பேராக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஹேர் போ, அதை நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல. ஓகே, இப்போ இந்த ஹேர் போல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே சுற்ற போகிறோம். நம்ம இந்த பைப் கிளீனர் எடுத்து வச்சுக்கோ இல்லையா. ஸோ அதை இந்த ஹேர் போ ஃபுல்லாக நம்ம சுற்றிக்க போகிறோம். கேப் விடாமல் சுற்றணும். இதுக்கு ஒன்று ஃபுல்லாக நம்மளால் சுற்ற முடியாது. 2-3 பைப் கிளீனர் எடுத்து நம்ம சுற்றிக்க போகிறோம். இப்போ நான் ஒன்று மட்டும் எடுத்து சுற்றியிருக்கேன். இது இந்த ஹேர் போவோட பாதி அளவுக்கு நம்மளுக்கு வரும் ஒரே ஒரு பைப் கிளீனர் மட்டும். பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பைப் கிளீனர் பாதி அளவுக்கு வந்திருக்கா. இப்போ இன்னொன்று அதே மாதிரி எடுத்து நான் ஒட்டி வச்சு மறுபடியும் சுற்றி எடுத்துக்கிறேன். இதை நம்மளுக்கு அப்படியே பேக்கெட் ஃபுல்லாகவும் கிடைக்குது, இல்லாட்டி லூஸ்லேயே நம்மளுக்கு கடைகளில் கிடைக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கி இதை ட்ரை பண்ணலாம். இதை ஃபேன்சி ட்ரெஸ்க்கு, கலர் ட்ரெஸ்க்கு, அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம க்ரௌனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பர்த்டே க்ரௌன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த க்ரௌன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ அதனால் இப்போ நம்ம இதை பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் சுற்றிட்டேன். இப்போ க்ளூகன் யூஸ் பண்ணி இதை நம்ம சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஹேர் போல, அதுக்கு பேக்
சைடு வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெருசாக ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சென்டரில், அதாவது இந்த ஹேர் போவோட சென்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிக்க போகிறோம். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து பின்னாடி க்ளூகன் தடவி அதே மாதிரி நம்ம வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒட்டிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஸ்டிஃபாக வந்து நின்றுக்கிறோம். அதுக்கே பேர் செஞ்சு வச்சுப்போம் இல்லையா, அதுக்கு பக்கத்து இன்னொரு பேர் இருக்கும் இல்லையா அடுத்த ஸ்டேஜில். ஸோ அதை எடுத்து இன்னொரு சைடு, அதுக்கு இன்னொரு சைடு, இந்த பெரிய இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு இன்னொரு சைடில் நம்ம வந்து இதை ஒட்ட போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டிக்க போகிறோம் முதல்ல. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் நம்ம வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லாட்டி நீங்கள் வந்து அதை அப்படியே மடக்கி விட்டுக்கலாம். அந்த ஹேர் போ இருக்கு இல்லையா, ஸோ அதை சுற்றி அப்படியே மடக்கி விட்டிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்டிஃப்னஸாக இருக்கும். க்ளூகன் வந்து இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிட்ஸ் வந்து ரொம்பவே விரும்புவாங்க. பர்த்டே அன்னைக்காவது க்ரௌன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து சிம்பிளாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டிட்டேன். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜுக்கு ஒரு 2 பேர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். இதை வந்து கலர் மிங்கிள் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸோட உங்களோட பர்த்டே ட்ரெஸ் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே மேட்சிங்காக கடையில் வாங்கினது மாதிரி சூப்பராக இருக்கும். பொதுவாக நம்ம க்ரௌன்லாம் கடைகளில் வாங்கணும் அப்படின்னா 100-200ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி செலவை குறைக்கணும்னா நம்ம வீட்டிலே இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவில் வந்து க்ளூகன் தடவி நான் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டிக்கிறேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து டேரெக்டாக வந்து இப்படி மாட்டாமல் இதை நம்ம வந்து சைடாக வச்சு இப்படி மாட்டணும். இது வந்து ஹேர் போ மாட்ட மாதிரி மாட்டிடாதீங்க. சைடாக வச்சு நான் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி தான், இந்த பொசிஷனில் தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மாட்டி விடணும். இது முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் பார்க்குறதுக்கு எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம கடைகள்லாம் வாங்குவோம், பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே இருந்துச்சு லாஸ்ட் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் விருப்பப்பட்ட இன்னும் டெக்கரேட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கங்கே நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் கூட ஒட்டலாம். எனக்கு வந்து இதுவே சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுனதுனால நான் வந்து இப்படியே வந்து விட்டுடுறேன். இது நம்ம வந்து வேஸ்ட்டாக இருந்தால் ஒரே ஒரு இந்த ஹேர் போ இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பொதுவாகவே கிட்ஸ்லாம் இருந்தாங்க, வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் போ வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி அது வந்து உடஞ்சிருச்சு இல்லை பிஞ்சிருச்சு அந்த மாதிரி பட்டதில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.